ஆத்மனின் அன்பு வணக்கங்கள். எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே தான் வீட்டை முற்றுகையிட வந்தவங்களுக்கும் சேர்த்து பிரியாணி செஞ்சு போட்டது நாம் தமிழர் கட்சி தலைவர் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கி சீமான் அவர்கள் வீட்டை முற்றுகையிடுறேன்னு சொல்லிட்டு பெரியாரிய இயக்கங்கள் சீமான் அவர்கள் வீட்டை நோக்கி இன்றைக்கி வரதா அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் நாம் தமிழர் தம்பிகள் சீமான் அவர்கள் வீட்டை நோக்கி குமிச்சிருந்தாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம் எங்கள் அண்ணன் வீட்டை முற்றுகையிட போகிறேன்னு சொல்கிறாங்க, அப்புறம் நாங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும், நாங்களும் வந்து நிற்போம்ல, எங்களோட பலம் என்னங்கிறத நாங்களும் காட்டுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் தம்பிகளும் சீமானண்ணன் வீட்டை நோக்கி முற்றுகையிட்டவொன்னே இருந்தாங்க. அப்போ சீமானண்ணன் பார்த்துருக்காரு, சரி ஓகே வந்திருக்காங்க, நம்ம தம்பிகள்லாம் வந்திருக்காங்க, எல்லாருக்கும் பிரியாணி செஞ்சு போடணும் இல்லையா, எல்லோரும் இன்றைக்கி எப்படி இங்கே தான் இருப்பாங்க, சரி எல்லோரும் நல்ல மகிழ்ச்சியாக இன்றைக்கி கலகலப்பாக இன்றைக்கி பொழுதை போக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பிரியாணி ஏற்பாடுகள் தடப்படலாம் நடந்திருக்கு. அவங்க திராவிட கழகங்கள், பெரியாரிய அமைப்புகள் சீமானவர்கள் வீட்டை ஆர்ப்பாட்டத்துக்காக முற்றுகையிட போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தா, இங்கே நாம் தமிழ் தம்பிகள் மற்றும் சீமானவர்களோட தொண்டர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரவணைக்கிறதுக்காக சீமானவர்கள் வீட்டை முற்றுகை இருக்காங்க. இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரியாணி செஞ்சது வந்துட்டு நாம் தமிழர் தொண்டர்களுக்கும் தம்பிகளுக்கும் மட்டும் இல்லை, தங்களை ஆர்ப்பாட்டத்துக்காக முற்றுகையிட வர்றவங்களுக்கும் சேர்த்து தான் அப்படின்னு சொன்னது தான் இது வரைக்கும் யாரும் எதிர்பார்க்காத விஷயமா இருந்துச்சு. சீமானன் அவர்களும் ப்ரெஸ் மீட்டில் அதை சொன்னார். மேலும் நாம் தமிழர் தம்பிகளும் பேசும்போது, நாங்கள் வந்து எங்களுக்கு மட்டும் செய்யலை, வரப்போகிறவங்களுக்கும் சேர்த்து தான் செஞ்சுருக்கோம். காவல்துறை வந்து எப்படியும் கொண்டு போய் ஒரு மண்டபத்தில் அடைச்சி வச்சுருவாங்க அவங்கள. அங்கே வந்து புளிசோரம், லெமன் சாதம் அந்த மாதிரி சாப்பாடு தான் கிடைக்கும். அதனால் நாங்கள் இங்கே சிக்கன் பிரியாணியே செஞ்சுருக்கோம், நாங்களும் சேர்ந்து அவங்களுக்கு கொண்டு சாப்பாடு கொடுக்குறோம். ஒரு 500 பேருக்கு போலீஸ்கிட்ட கேட்டிருக்கோம், இருந்தாங்கன்னா நாங்களே கொண்டு கொடுக்குறதுக்கு தயார், எந்த மண்டபம்னு சொன்னீங்கன்னா அப்படின்னு தங்களை முற்றுகையிட வந்தவங்களுக்கும் சேர்த்து பிரியாணி செஞ்சு போட்டது நாம் தமிழர் கட்சியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா, கொண்டு போய் சேர்க்கப்பட்டுச்சா இல்லையாங்கிறது ரெண்டாவது கேள்வி. ஆனால் நாம் தமிழர் தம்பிகள் அனைவரும் மகிழ்ச்சியாக இன்றைக்கி ஒரு நாளை நல்லபடியாக சீமான் அண்ணன் வீட்டில் இருந்து புரட்சி பாடல்களை பாடி கருத்துக்களை பேசி தங்களோட பொழுதை இனிமையாக போக்கியிருக்காங்க. சீமான் அண்ணன் அவர்களும் இதில் கலந்துக்கிட்டு இருந்திருக்காரு. இது போன்ற அரசியல் தகவல்களுக்கு ஆத்மனோடு இணைந்திருங்கள். நன்றி.